Hi everyone, welcome back to Teachers Care Academy. இன்றைக்கி வந்து 4th February 2024 அன்றைக்கி உங்களுக்கு UGTRB கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நடந்திருக்கு. அதில் ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம கீஸ் பார்ப்போம் நாம். ஓகேங்களா? யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த யூனிட் 1ல் மொத்தம் ஒரு 13 கொஷின்ஸ் பக்கமாக வந்திருக்கு. அதனுடைய கீயையும் நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமியினுடைய நோட்ஸில் அந்த செக்ஷன்ஸ்லாம் கரஸ்பாண்டிங் செக்ஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் நம்ம. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், SF6 molecule consist of octahedron geometry due to the dash type of hybridization. ஓகேங்களா? இது வந்து நம்மளுடைய அகாடமியுடைய நோட்ஸில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 133ல் இருக்கக்கூடிய ஒரு டைரக்ட் கொஷின் இது. சரிங்களா? sp3d2 ஹைப்ரிடைசேஷனில் நம்ம இந்த SF6 தான் எக்ஸாம்பிளாக பார்த்துருக்கோம் நம்ம. சரிங்களா? ஸோ நம்ம நோட்ஸை படிச்சிருக்க பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு டைரக்ட் கொஷின். ஸோ sp3d2 ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது யூனிட் 1ல் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா எனர்ஜி கால்குலேஷன் ஒரு சம் வந்திருக்கு உங்களுக்கு. சரிங்களா? த மினிமம் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் மஸ்ட் possess இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வித் பிளாட்டினம் மெட்டல் இஸ் டேஷ். த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதுக்கு வந்துட்டு நமக்கு பேசிக் ஃபார்முலா என்ன? பேசிக் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா E = hμ. இதுதான் பேசிக் ஃபார்முலா. ஓகேங்களா? பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்டோடைய வேல்யூ என்ன? 6.626. நம்ம ஷார்ட்டாக எடுத்துக்குவோம் நம்ம. ஓகேங்களா? இன்ட்டு 10⁻34. ஓகேங்களா? ஃப்ரீக்வன்சினுடைய மதிப்பு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி 1.3 இன்ட்டு 10⁻15 செகண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 8.6 இன்ட்டு 10⁻19 அப்படின்னு வரும் உங்களுக்கு. சரிங்களா? 19 ஜூல் செகண்ட்னு வரும். இதுதான் உங்களுக்கு வந்திருக்க ஆன்சர். ஆனால் இங்கே யூனிட் பாருங்கள், எர்க்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ எர்க்ஸில் கன்வெர்ட் பண்ணோம்னா யூ ஹேவ் டு டிவைட் த ஜூல் செகண்ட் பை 10⁻−7. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 8.6 இன்ட்டு 10⁻12. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். இதில் பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா உங்களுக்கு இந்த ஹெச்சோட வேல்யூ கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. காரணம் வந்து இது 33rd கொஷின்னா 34th கொஷினில் பாருங்கள் ஹெச்சோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. ஸோ கைண்ட் ஆஃப் ஈஸி கொஷின் தான் இது. சரிங்களா? நம்பர் நோட்ஸில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிலவெண்ட்டாக வந்துட்டு நம்ம ஃபார்முலாஸ் கொடுத்துருப்போம், அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருப்போம். பேஜ் நம்பர் 65, 64ல் உங்களுக்கு இது சார்ந்த ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஈஸியாக அந்த கலெக்ஷனை போட்டிருக்கலாம். சரிங்களா? லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். யூனிட் 1ல் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா த அன்சர்டனிட்டி இன் பொசிஷன் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் அ பார்ட்டிக்கல் ஆர் 10⁻10 மீட்டர் அண்ட் 5.27 10⁻24 மீட்டர் செகண்ட்ஸ் பெர் செகண்ட் ரெஸ்பெக்டிவ்லி. கால்குலேட் த மாஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல். ஓகேங்களா? பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதில் நமக்கு என்னென்ன பேராமீட்டர் தெரியுங்கிறத பார்ப்போம். இன்ஃபேக்ட் இந்த கொஷினுக்கு ரிலேட்டடான ஒரு சம் நம்ம ஏற்கனவே நம்ம நோட்ஸ்லேயே இருக்குது. பேஜ் நம்பர் 77ல் பார்த்தீங்கன்னா ஹைசன்பர்க் கன்சர்வேட்டிவ் பிரின்சிபல்னுடைய ஃபார்முலா கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கேல்குலேஷன் சம்மும் போட்டு காமிச்சிருப்பாங்க. சரிங்களா? இதே சப்ஸ்டியூஷன் தான் நீங்கள் வந்து உங்களுடைய பொசிஷன் அன்சர்டனிட்டியையும் உங்களுடைய வெலாசிட்டி அன்சர்டனிட்டியையும் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூயும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா யூ வில் கெட் த மாஸ் வேல்யூ. ஓகே, ஸோ இதெல்லாம் கேல்குலேஷன் போடும்போது யூ வில் கெட் த ஆன்சர் ஆஃப் 100. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? யூ வில் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன், அட்டாமிக் ரேடியை ஆஃப் அல்கலி மெட்டல்ஸ். இது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இன்க்ரீசஸ் ஃப்ரம் லித்தியம் டு சீசியம், டிக்ரீசஸ் ஃப்ரம் லித்தியம் டு சீசியம், ஈக்குவல் ஃப்ரம் லித்தியம் டு சீசியம், டிக்ரீசஸ் ஃப்ரம் லித்தியம் டு ருபீடியம் அண்ட் தென் டிக்ரீசஸ். ஓகேங்களா? இதுவுமே நம்மளுடைய நோட்ஸ்லேருந்து வந்திருக்க கைண்ட் ஆஃப் டைரக்ட் கொஷின் நம்ம சொல்லலாம். பேஜ் நம்பர் 84ல் யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அலாங் த பீரியடு என்ன இருக்குது? அட்டாமிக் ரேடியை வந்துட்டு அதிகமாகிட்டு குறைஞ்சிட்டே போயிருக்கு. சரிங்களா? அலாங் த பீரியட்னால் உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட் பீரியட் டேபிளில் போகும்பொழுது. சரிங்களா? டவுன் த குரூப்புங்கிறது டாப் டு பாட்டம் வரும்பொழுது. ஓகேங்களா? நம்ம கொஷினை கேட்டிருக்காங்க, இதே எக்ஸாம் தான் கேட்டிருக்காங்க. லித்தியம் டு சீசியம் போகும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் லித்தியம் டு
சிசிஎம் போகும்பொழுது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டவுன் த குரூப்பில் உங்களுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, த ஜியாமெட்ரி ஆஃப் PH4 இஸ் பிரமிடல் ஷேப், ட்ரையாங்கிள், டெட்ராஹீட்ரல், லீனியர். இன்ஃபேக்ட் PH4க்கு வந்துட்டு சிமிலரான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம புக்கில் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகேங்களா? பேஜ் நம்பர் 134 பார்த்தீங்கன்னா PF5க்கான ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? PF5க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெட்ராஹீட்ரல் ஷேப் வந்து உங்களுக்கு வந்துருக்கும். ஓகே, மாலிகுலர் ஜியாமெட்ரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப் வந்திருக்கும் உங்களுக்கு. எதுக்கு? PF5க்கு. அதில் வந்து உங்களுக்கு என்ன வந்திருக்கு? PH4+ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? PH4ங்கிறப்போ உங்களுக்கு வந்துட்டு யூ வில் கெட் த ஸ்ட்ரக்சர் லைக் திஸ். ஓகே, ஸோ பாஸ்பரஸ் சென்ட்ரலில் இருக்குது. தென் 1 2 3 4 4 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. டெட்ராஹெட்ரல் ஷேப் உங்களுக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ ஆன்சர் இஸ் சி. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் த கொஷின் நம்பர் 37. அடுத்தது, an ionic bond is formed between two elements of the following nature. ஓகேங்களா? என்னென்ன நேச்சர் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்க்கு இடையில் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. எலக்ட்ரோ பாசிட்டிவ், எலக்ட்ரோ நெகட்டிவ், எலக்ட்ரோ நெகட்டிவ் அண்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ், எலக்ட்ரோ பாசிட்டிவ் அண்ட் எலக்ட்ரோ பாசிட்டிவ், எலக்ட்ரான் பேர் டோனார் அண்ட் எலக்ட்ரான் பேர் அக்செப்டர். இதுக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட ரிலவெண்ட்டான டிஸ்கிரிப்ஷன் நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 108 அண்ட் 109 இருக்குது. சரிங்களா? ஸோ NaClல பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்துட்டு ப்ளஸ் சார்ஜ் இல்லை மைனஸ் சார்ஜ் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? Cl வந்துட்டு எலக்ட்ரானை வந்துட்டு ரிசீவ் பண்ணுது, Na வந்துட்டு டொனேட் பண்ணுது. ஸோ டொனேட்டிங் அண்ட் ரிசீவிங் இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டு. சரிங்களா? ஸோ எலக்ட்ரோ பாசிட்டிவ், எலக்ட்ரோ நெகட்டிவ் நிறைய பேர் எழுதிப்பீங்க. வெறுமனே எலக்ட்ரோ பாசிட்டிவ், எலக்ட்ரோ நெகட்டிவ் சஃபிஷியன்ட் கிடையாது. எலக்ட்ரான் பேர் டோனராகவும் எலக்ட்ரான் பேர் அக்செப்டராகவும் இருக்கணும் உங்களுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், among the following molecules the one that does not contain a coordinate covalent bond. ஒன்றில் மட்டும் கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது என்ன எக்ஸாம்பிள்? இப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனில் நைட்ரஜன் இருக்குது 2 இடத்துல. நைட்ரஜன் நமக்கு தெரியும் லோன் பேர் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டு. அது போக வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். NH4க்கு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் பாண்டு உண்டு. ஓகேங்களா? நீங்கள் ப்ளஸ் சார்ஜாக இருந்தாலுமே அந்த இடத்துல கோஆர்டினேட் பாண்டு உண்டு. ஓகே, ஸோ அந்த பேசிஸில் நீங்கள் பார்க்கும்பொழுது போரானுக்குமே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் உண்டு. ஓகேங்களா? கொஷின் என்னது? டஸ் நாட் கண்டெயின் கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்ட். ஓகேங்களா? அது ஒரே ஒரு காம்பவுண்ட் தான், PCl6-. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். அடுத்தது, அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஆம்னி டைரக்ஷனல், attractive forces and giant molecules, directional discrete molecules, unidirectional and giant molecules, unidirectional discrete molecules. 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆப்ஷன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அயானிக் காம்பவுண்ட் வந்துட்டு டைரெக்ஷனே கிடையாது அதுக்கு. சரிங்களா? அயானிக் காம்பவுண்டுன்னு சொல்லிட்டு அதில் டைரெக்ஷனே கிடையாது. இது ரிலவெண்ட்டான ஒரு கொஷினுமே நம்ம எக்ஸசைஸில் இருக்குது. யூனிட் 1ல் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 82nd கொஷனில் பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் வெதர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அயானிக் பாண்ட்ஸ் ஆர் நான் டைரெக்ஷனல். இது ஆக்சுவலாக ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? நான் டைரெக்ஷனல், அதுக்கு டைரெக்ஷனே கிடையாது. ஓகேங்களா? அப்போ ஆம்னி டைரெக்ஷனுங்கிறதுக்கு கரெக்டு தான், எல்லாமே அதுக்கு டைரெக்ஷன் தான். ஓகேங்களா? இதுதான் பர்டிகுலர் டைரெக்ஷன் நீங்கள் சொல்லவே முடியாது. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ தான் 63rd கொஷனுக்கு கரெக்டான ஆன்சர். தென் நெக்ஸ்ட் கொஷின், ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் ஃபார் டைம் டிபெண்டன்ஸ் இஸ். ஓகேங்களா? டைம் டிபெண்டன்ஸ் வந்துட்டாலே வந்துட்டு உங்களுக்கு வந்து டைம் வந்து ஈக்குவேஷன் இன்க்ளூட் ஆகிருக்கணும். சரிங்களா? வந்து சிம்பிள் டைரக்ட் கொஷின் நம்ம சொல்லலாம் நம்ம. சரிங்களா? ஸோ ஈக்குவேஷன் பேசிக் ஈக்குவேஷனே இதுதான். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். அடுத்தது, spectral lines are split into components when the source of emitting lines are placed in strong magnetic field. ஓகேங்களா? இது என்னன்ற டெஃபினேஷன் கேட்குறாங்க. ஓகேங்களா? இதுவுமே நம்மளோட புக்கிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டைரக்ட் கொஷின். இது பேஜ் நம்பர் 146ல் எக்ஸசைஸ் 16ல் Zeeman effect is the splitting of spectral line in the presence of. ஓகேங்களா? in the presence of என்னது உங்களுக்கு? in the presence of magnetic field. ஓகேங்களா? ஸோ Zeeman effect. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின்லாம் ஒன் ஆஃப் டைரக்ட் கொஸ்டின். நம்மளுடைய நோட்ஸை நீங்கள் த்ரூ அவுட் படிச்சிருந்தீங்கனாலே மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1 இயர் ஆகவே வந்துட்டு டேட்டா கேட்டமாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா?
அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் நாம. In hydrogen spectrum, which series of lines are used to calculate ionization energy? ஓகேங்களா, ionization energy calculate பண்ணுறதுக்கு எந்த சீரீஸ் யூஸ் ஆகுது? லைமன் சீரீஸ் யூஸ் ஆகுது. ஏன் லைமன் சீரீஸ் யூஸ் ஆகுது? ஏன்னா அதில் தான் வந்துட்டு n=1 ஸ்டார்ட் ஆகி அடுத்த லெவலில் போகும். ஓகேங்களா, அது போக அதில் வர்ற ரேடியேஷன் வந்துட்டு யூவி லைட், யூவி ரேடியேஷன். ஓகேங்களா, ஸோ லைமன் சீரீஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் த 68th கொஸ்டின். 69th question, Mulligan scale is related to. Mulligan scale is related to Mulligan scale வந்துட்டு நீங்கள் நம்மளுடைய எக்ஸாம்பிள் நோட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவுமே ஒன் ஆஃப் த டைரக்ட் கொஷின். அந்த யூனிட் 1ல் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 36th கொஷின், which are the following statement is true regarding Pauling and Mulligan scale of electronegativity அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கொஷினில் நம்ம புக்கில் இருக்கக்கூடிய இந்த கொஷினில் ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். Mulligan's electronegativity is obtained from ionization energy and electron affinity of individual atoms. Ionization energy is ionization potential and electron affinity. நமக்கு ஆக்சுவல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க Mulligan's scale is related to, ஓகேங்களா, ionization potential and electron affinity. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, லெட்ஸ் மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். Only one lone pair of electrons containing central atom in the following molecule is. எந்த மாலிகுலுக்கு ஒரே ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்மளுடைய புக்கில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் பேஜ் நம்பர் 127ல் நமக்கு ரொம்ப க்ளியராகவே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, லூயிஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எழுதும் பொழுது நைட்ரஜனுக்கு ஒரே லோன் பேர் கொடுத்துருக்கோம், ஆக்சிஜனுக்கு 2 லோன் பேர் கொடுத்துருக்கோம், ஃப்ளோரின் காம்பவுண்டுக்கு 3 லோன் பேர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, கார்பன் காம்பவுண்ட்ஸ்க்கு லோன் பேர் கிடையாது. ஸோ இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் நல்லா பாருங்கள். கார்பன் காம்பவுண்டு ஆன்சர் தப்பு, ஆக்சிஜனுக்கு ரெண்டு லோன் பேர் ஆன்சர் தப்பு, ஜெனான்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்னது நோபல் கேஸஸ்க்கு லோன் பேர் இருக்குமா? கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி அங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஒன்லி ஒன் லோன் பேர் நமக்கு தெரியும் நைட்ரஜனுக்கு மட்டும்தான் உண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுவுமே டைரக்ட் கொஷின் தான். ஸோ இதோட வந்துட்டு நமக்கு யூனிட் 1உடைய கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் முடிஞ்சது. இதில் யூனிட் 6க்கான ஆன்சர் கீயும் அது ரிலேட்டடாக நம்ம அகாடமி நோட்ஸில் என்னென்ன ஆன்சர்ஸ் இருக்குது, எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரிங்களா, இந்த யூனிட்டில் வந்துட்டு அரௌண்ட் ஒரு 13 கொஷின்ஸ் வந்திருக்கு யூனிட் 6ல். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் இன்வால்வ் சேஞ்ச் ஆஃப் கொலாய்டல் ஸ்டேட் டு ஏ சஸ்பெண்டட் ஸ்டேட். நல்லா கவனிச்சுக்கோங்க, டஸ் நாட் இன்வால்வ்னு கேட்டிருக்காங்க. கொலாய்டல் ஸ்டேட் டு சஸ்பெண்டட் ஸ்டேட். ஓகேங்களா, இது வந்து கைண்ட் ஆஃப் ரிவர்ஸ் இல்லைங்களா. கொலாய்டல் நம்மலாம் படிச்சிருப்போம்னா சஸ்பென்ஷன் ஆகி அங்கேருந்து ப்ரெசிடேஷன் வரைக்கும் போயிருக்கும். ஆனால் இங்கே கேட்டுக்கிறது பாருங்கள், கொலாய்டல் ஸ்டேட்லேருந்து சஸ்பென்ஷன் ஆகிருக்கு, டஸ் நாட் இன்வால்வ் சேஞ்ச் போட்டிருக்கு. சரிங்களா, ஸோ இதுக்கு இதில் வந்துட்டு நம்ம நோட்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்மளுடைய புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 14வது கொஷனில் இதே சிமிலர் கொஷின் நம்ம வேறு வேர்டில் மீனிங்கில் கேட்டிருக்கோம். The dispersal of precipitated material into colloidal solution by the action of an electrolyte is called, ஓகேங்களா, peptization. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு peptization. ஓகே, ஸோ peptization is the correct answer for the question number 82. Question number 83, which of the following statement does not apply to chemisorption? ஓகேங்களா, இது வந்துட்டு எகெயின் டெக்ஸ்ட் புக் கொஷின், டைரக்ட் கொஷின். நம்ம நோட்ஸில் வந்து அப்படியே டேரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு கொஷின் இது. இங்கே பாருங்கள் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். யூனிமாலிகுலர் லேயர், லோ டெம்பரேச்சர், லார்ஜ் ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன். ஓகேங்களா, டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் அப்சார்பிட் அண்ட் அப்சார்பனுங்கிறது வந்து யூஸ்வலாகவே வரக்கூடியது. கேள்வி என்னென்னா டஸ் நாட் அப்ளை டு கெமிசார்ப்ஷன், அதுதான் கொஷின். சரிங்களா, இங்கே பாருங்கள் ஹை ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் கொடுத்துருக்காங்களா, கெமிசார்ப்ஷனுக்கு ஹை ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் இருக்கா, லார்ஜ் ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன். ஸோ இது ஆன்சர் கிடையாது. டஸ் நாட்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போ இது ஆன்சர் கிடையாது. ஓகே, அடுத்தது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கெமிக்கல் பாண்டு, ஹை டெம்பரேச்சர்னு கொடுத்துருக்காங்களா, ஹை டெம்பரேச்சர், இங்கே லோ டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ டஸ் நாட் அப்ளைங்கிறது இதுதான், லோ டெம்பரேச்சரில். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, யூனிமாலிகுலர் எல்லாமே இதில் நடக்கிறது தான். சரிங்களா, 85th கொஷின் பார்த்தீங்கன்னா, டு ப்ரிப்பேர் த கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் த டிஸ்பர்ஸ்டு பார்ட்டிகல்ஸ் ஷுட் பி வித்தின் த சைஸ் ரேஞ்ச். ஓகே,
இந்த கொஷினுமே நம்ம நோட்ஸ்லேருந்து வந்த ஒன் ஆஃப் த டைரக்ட் கொஷின். ஓகேங்களா? யூனிட் 6ல் எக்ஸசைஸ் 1ல் ஃபஸ்ட்டு கொஷினே அதுதான். வாட் இஸ் த சைஸ் ஆஃப் த கொலாய்டல் பார்ட்டிகிள்? ஓகேங்களா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு வந்துட்டு 10 to 20 நானோமீட்டர் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே. ஆனால் இங்கே உங்களுடைய டிஆர்பி கொஷினில் மில்லி மைக்ரான்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மில்லி மைக்ரான் இஸ் ஈக்குவல் டு ஒரு நானோமீட்டர். சரிங்களா? அப்போ இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், இது ஆன்சரு. நமக்கு வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது 10 to 20 நானோமீட்டர். அப்போ 10 மில்லி மைக்ரான் டு 20 மில்லி மைக்ரான். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே. அகெயின் 85th கொஷினுமே ஒன் ஆஃப் த டைரக்ட் கொஷின் ஃப்ரம் அவர் அகாடமி நோட்ஸ். சரிங்களா? ஸோ யூனிட் 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது வந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் தான் இருக்க கொஷின். உங்களுக்கு ஹைட்ரஜன் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இது என்ன எலக்ட்ரான் கேட்டுருங்க. மெட்டல் அயானா, குளோரினா, ஆக்சிஜனா, கேஸான்னு சொல்லிட்டு நம்ம நோட்ஸில் இருக்குன்னு பார்ப்போமா? நோட்ஸில் டைரெக்டாகவே கேஸ் எலக்ட்ரோடுக்கு இந்த எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கோம். இதே ரியாக்ஷன் தான் கொடுத்துருக்கோம் நாம். சரிங்களா? ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் அ கேஸ் எலக்ட்ரோட். ஓகேங்களா? 88th கொஷின், அர்சினஸ் சல்ஃபைடு கொலாய்டல் சொல்யூஷன் இஸ் ப்ரிப்பேர்டு பை. அர்சினல் சல்ஃபைடு கொலாய்டல் சொல்யூஷன் வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணான்னு சொல்லிட்டு 4 மெத்தடாலஜி கொடுத்துருக்காங்க. நம்ம நோட்ஸில் இருக்குன்னு பார்ப்போமா? பேஜ் நம்பர் 148ல் இது எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ஒரு டைரக்ட் கொஷின். இது கொலாய்டல் சொல்யூஷன் ஆஃப் அர்சினஸ் சல்ஃபைடு இஸ் ப்ரிப்பேர்டு பை டபுள் டீகம்போசிஷன் மெத்தட். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா? இதுவும் அகைன் டைரக்ட் கொஷின் உங்களுக்கு. அடுத்த கொஷின், த வேரியேஷன் ஆஃப் அப்சார்ப்ஷன் வித் ப்ரெஷர் அட் அ கிவன் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இஸ் கிவன் பை டேஷ் கவ். நல்லா கவனிச்சுக்கோங்க. கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் இருந்தாலும் அதுக்கு பேர் ஐசோதம். ஓகேங்களா? ரொம்ப டைரக்ட் கொஷின் இது. டெக்ஸ்ட் புக்கு ஸ்கூல் நோட்ஸ் இது. ஓகேங்களா? அப்சார்ப்ஷன் ஐசோதம்ங்கிறது தான் இது. ஈவன் நம்ம புக் நோட்ஸ்லேயுமே ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. அட் எனி ஃபிக்ஸ்டு டெம்பரேச்சர். ஓகேங்களா? ரிலேஷன்ஷிப் ஆஃப் ப்ரெஷர். ஓகேங்களா? அண்டு அப்சார்ப்ஷன். ஓகேங்களா? அட் எனி ஃபிக்ஸ்டு டெம்பரேச்சருங்கிறது தான் அப்சார்ப்ஷன் ஐசோதம். பேஜ் நம்பர் 47ல் இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? இதுவுமே டைரக்ட் கொஷின் தான் உங்களுக்கு. அடுத்து 6th ஒன் வந்துட்டு கோல்டு நம்பர் பற்றினது. கோல்டு நம்பர் ஆஃப் ப்ரொடக்டிவ் கொலாய்ட் ஆஃப் அல்புமின் இஸ். ஓகேங்களா? இங்கே வந்து நிறையா வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 25 மாதிரி அதிகமான வேல்யூஸும் இருக்குது. தென் 0.1 to 0.2 மாதிரி கம்மியான வேல்யூஸும் இருக்குது. இதில் எதுக்கு கரெக்டுன்னு பார்ப்போம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம புக் நோட்ஸ் பேஜ் நம்பர் 28 படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோல்டு நம்பருடைய வேல்யூ வந்து மினிமமாக இருக்கணும். சரிங்களா? ஸ்மாலர் இஸ் த கோல்டு நம்பர், ஹையர் இஸ் த ப்ரொடக்டிவ் ஆக்ஷன் ஆஃப் த ப்ரொடக்டிவ் ஏஜென்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ அல்புமினுக்கு வந்துட்டு லோவஸ்ட் நம்பராக இருக்க முடியலைங்களா? ஸோ 0.1 to 0.2 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கொஷின் நம்பர் 103. ஓகே, ஃபார் த ரியாக்ஷன் ஆஃப் ஜிங்க் ரிடக்ஷன் த நர்ன்ஸ் ஈக்குவேஷன் இஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல நிறைய பேர் வந்து அவசரப்பட்டு 1 ஜிங்க் 2+ போட்டிருப்பீங்க. அது வராது. என்ன காரணங்கிறது நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா நம்மளோட ஒரிஜினல் ஈக்குவேஷனில் இந்த இடத்துல ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்கும். சரிங்களா? அதை மறந்துருப்பீங்க. அவசரத்தில் டிக் அடிச்சுட்டு போயிருப்பீங்க. ஓகே, இங்கே பாருங்கள். இந்த ஈக்குவேஷனை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷனில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்கும். இதை வந்துட்டு இங்கே மேலே இன்வர்ஷனில் வர்றதுனால உங்களுக்கு வந்துட்டு இது ப்ளஸ் சிம்பிளாக மாறிடுது. ஓகேங்களா? லாக் மைனஸ் வந்துட்டு ப்ளஸ்ஸாக மாறிடுது. ஓகேங்களா? இந்த எண் வந்துட்டு உங்களுக்கு எத்தனை எலக்ட்ரான் உங்களுக்கு ஜிங்கில் இருக்குது. ஜிங்கில் வந்து 2 எலக்ட்ரான். ஓகேங்களா? 2 எலக்ட்ரான். ஏன் இந்த இடத்துல 1 வந்தது? யூஸ்வலாக இந்த ஈக்குவேஷன் எப்படி வரணும்? லாக் ப்ராடக்ட் பை ரியாக்டன் தான் வரணும் இல்லைங்களா? எப்போவுமே வந்துட்டு மெட்டலுக்கு வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் 1 எடுத்துக்குவாங்க. அதனால தான் வந்துட்டு இது மைனஸ் லாக் 1 ஜிங்க் 2+ மாறினது. ஓகேங்களா? ஸோ அந்த 1 ஜிங்க் 2+ இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் இருந்தால் ஆப்ஷன் பி கரெக்ட். ஆனால் இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் சார்ஜ் உங்களுக்கு வந்துருச்சு. சரிங்களா? அடுத்து 104 கொஷின். இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த டைரக்ட் கொஷின், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஷினுமே கூட. இதில் நம்ம ரொம்ப திங்க் பண்ணுறது ஒன்றுமே இல்லை. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட்? ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் இஸ் த ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட்.
ஓகேங்களா? ஏன்னா நம்மளுடைய புக்லேயே பார்த்தீங்கன்னா நோட்ஸில் பேஜ் நம்பர் 66ல் 66ல் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளே ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் தான் நம்ம கொடுத்துருப்போம் நம்ம. சரிங்களா? ஸோ அதனால் இது வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் வந்துட்டு உங்களுக்கு ஒன் ஆஃப் த ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட். சரிங்களா? அடுத்தது யூனிட் 6 106 கொஷின். Galvanizing is the process of coating iron surface with டின்னா காப்பரா ஜிங்கா இருக்குன்ற கொஷின் நம்ம நோட்ஸில் இருக்கின்றதை பார்ப்போம். நம்ம நோட்ஸில் இது வந்து ஒன் ஆஃப் த டேரக்ட் கொஷின். ஓகேங்களா? எக்ஸசைஸ் கொஷினில் 20th கொஷின் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் கரோஷன் ஆஃப் அயன் பை ஜிங்க் கோட்டிங் இஸ் கால்ட் அஸ் கேல்வனைசேஷன். ஓகேங்களா? இதே கொஷின் ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஜிங்க் கோட்டட் ஆன் த iron is the called as galvanizing. அடுத்த கொஷின், which metal is used to oxidize Ag to Ag+. ஓகேங்களா? இதுக்கு வந்து உங்களுக்கு எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் ஞாபகம் இருக்கணும். ஓகேங்களா? எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸில் பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து ரிடக்ஷன் பொட்டன்ஷியலில் காமிச்சிருக்கிறாங்க. ரிடக்ஷன் பொட்டன்ஷியலில் வந்துட்டு காப்பரும் சில்வரும் சேர்ந்துருந்ததுன்னா சில்வர் தான் ரெடியூஸ் ஆகும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள் பின்னாடி. அயன், லெட்டு, காப்பரு, கோல்டு. சரிங்களா? ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கனாக்கா எந்த மெட்டல் வந்துட்டு ஏஜிஏ மெட்டலை வந்துட்டு ஆக்சிஜேட்டாக மாட்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே பாருங்கள் காப்பர் வந்து ரெடியூஸ் தான் பண்ணுது. ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் சி கிடையாது. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெட்டு வந்து எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸில் சில்வர் கீழே தான் இருக்குது. ஸோ இதுக்கு அதுக்கான வாய்ப்பு உண்டு. லெட்டுக்கு அதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மற்ற ஆன்சர் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அயனுக்கும் கோல்டுக்கும் தே வில் பி அட் த டிஃப்ரெண்ட் பிளேசஸ். ஓகே, அடுத்து கொஷின் நம்பர் 108. கொஷின் நம்பர் 108 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கைண்ட் ஆஃப் கேல்குலேஷன் இது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஷின் இது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், பேஜ் நம்பர் 76ல் நம்ம புக்கில் வந்துட்டு நம்ம ஒரு சம் கொடுத்துருக்கோம். டிட்டோ அந்த சம்னுடைய ரிலவெண்ட் சம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. சரிங்களா? இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு காப்பர் எலக்ட்ரோடு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு பதிலாக உங்களுக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்துட்டு அமால்கம், மெர்க்குரி ஜிங்க் அமால்கம் கொடுத்துருக்காங்க. C1 C2 வேல்யூ கொடுத்துட்டாங்க. கவனிங்க, C1 C2 வேல்யூ கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ C1 C2 வேல்யூ கொடுத்துருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 8.8 × 10⁻³ வோல்ட். இதை கரெக்டான ஆன்சர். டைரெக்டாக அப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் எடுக்கலாம். சரிங்களா? அடுத்த கொஷினுமே கைண்ட் ஆஃப் டைரக்ட் கொஷின் தான். 81st கொஷினு. இதுவும் டெக்ஸ்ட் புக் கொஷின் தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு. சரிங்களா? இந்த டெர்மினாலஜிஸ் நல்லா கவனிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தட். யூனிட் 9லேருந்து வந்த கொஷின்ஸ்க்கான கீயும் அதனுடைய ரிலவெண்ட் நோட்ஸையும் பார்ப்போம் நாம். சரிங்களா? ஸோ கொஷின் நம்பர் 128, த டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டிஸ் ஆஃப் கார்போகேட்டையான் இஸ். ஓகேங்களா? இது பேசிக்கலி அதனுடைய ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி வரும். இதுக்கு நம்ம நோட்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2 பேஜ் 32ல் டேரெக்டாகவே இந்த கொஷினை கேட்டிருக்கோம் நம்ம ஆல்ரெடி. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு டெர்ஷியரிக்கு வந்துட்டு ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ டெர்ஷியரி வந்துட்டு எங்கே இருக்குது? டெர்ஷியரி இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ டெர்ஷியரிக்கு வந்து எப்போவுமே ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது செகண்டரிக்கு, அடுத்தது ப்ரைமரிக்கு. ப்ரைமரியிலேயே உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மெத்தில் கேட்டையான் இதுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கொஷின் நம்பர் 1 to 9. 1 to 9ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் 6 கார்பன் பாண்ட் லென்ஸ் இன் பென்சீன் ஆர் ஈக்குவல் டியூ டு 4 எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த விஷயத்தை வந்து டைரெக்டாகவே நம்ம புக்கில் வந்துட்டு ஸ்டடி பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரால் நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம் நம்ம. சரிங்களா? ஸோ ரெசனன்ஸ் எஃபெக்ட்னால் வந்துட்டு உங்களுக்கு கார்பனில் வந்துட்டு பென்சீனில் வந்துட்டு சிசி பாண்ட் வந்து ஈக்குவலாக இருக்குது. சரிங்களா? 1 to 9க்கு ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் கொஷின் நம்பர் 130, ஆர்பிட்டல் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் சிக்மா பாண்ட்ஸ் அண்ட் a substituent group and a neighbor pi orbital is known as. ஓகேங்களா? இது சம்மந்தமாக நம்ம புக்கில் ஒரு டைரக்ட் கொஷின் இருக்குது. ஓகேங்களா? 6th one பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் 6th one பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன் இன்வால்வ்ஸ் த டீலோகலைசேஷன் ஆஃப் போத்
சிக்மா அண்ட் பை பாண்ட் ஆர்பிட்டால். ஓகேங்களா? ஸோ அதே தான் இங்கே ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். இதுவும் ஒரு டைரக்ட் கொஷின். அடுத்தது 141 பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆல்கைல் ஃப்ரீ ரேடிக்கல் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள். ஓகேங்களா? இதுவுமே நம்ம புக்கிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு டைரக்ட் கொஷின் தான். ஏன்னா நம்ம வந்துட்டு ரியாக்டிவிட்டியும் ஸ்டெபிலிட்டி ஆர்டரும் கொடுத்துருக்கோம் நாம். ஓகேங்களா? டெர்ஷரி, செகண்டரி, ப்ரைமரி. ஓகேங்களா? அப்போ என்ன கேட்டிருக்காங்க? மோஸ்ட் ஸ்டேபிள் டெர்ஷரி. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுவும் டைரக்ட் கொஷின் தான் முன்னாடி பார்த்தது. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் நம்பர் 151 இதில் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் கார்போகேட்டையான் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள். என்னென்ன கொடுத்துருக்காங்க? இங்கே ஒரு ப்ரைமரி கொடுத்துருக்காங்க. இதுவும் ப்ரைமரி தான். இது வந்துட்டு உங்களுக்கு செகண்டரி. தென் இங்கே ஒரு டெர்ஷரி இருக்குது. சரிங்களா? கார்போகேட்டையான் வந்து கார்பன் கேட்டால் இப்போ கார்போகேட்டையானில் எது? நம்ம புக் நோட்ஸில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 61க்கு போனீங்கன்னா உங்களுக்கு நம்ம இதே ஸ்ட்ரக்சர்ஸ் தெளிவாக கொடுத்துருப்போம் நாம். ஓகேங்களா? ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி எது வந்து ஸ்டேபிள் அப்படிங்கிறதையும் ஸ்டெபிலிட்டி ஆர்டரையும் நம்ம கொடுத்துருப்போம் கார்போகேட்டையான்ஸ். சரிங்களா? ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர், டெர்ஷரி. ஓகே. And then 158 the isomerism exhibited by malic acid and fumaric acid is 4 டைப் ஆஃப் ஐசோமரிசம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம புக் நோட்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் நாம். புக் நோட்ஸில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 127ல் ஒரு டைரக்ட் நோட்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம. மலிக் ஆசிடும் ஃபியூமரிக் ஆசிடும் வந்து கொடுத்துட்டு ஜியாமெட்ரிக் ஐசோமரிசத்துக்கு கீழே கொடுத்துருப்போம் நாம். ஓகேங்களா? இது வந்துட்டு சிஸ்ஸாக இருக்கிறதாகவும் இது வந்து ட்ரான்ஸாக இருக்கிறதாகவும் சொல்லி கொடுத்துருப்போம் நாம். சரிங்களா? ஸோ ஜியாமெட்ரிக் ஐசோமர்ஸ் எப்படி வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குது அப்படிங்கிற எக்ஸாம்பிள் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இதுவும் ஒரு டைரக்ட் கொஷின் தான் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ ஜியாமெட்ரிக் ஐசோமரிசம் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 160th கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஈத்தனோட கன்ஃபர்மேஷன் கொடுத்து இது என்ன கேட்குறாங்க? சீகாஸ் எக்லிப்ஸ்டா, நியூமன் எக்லிப்ஸ்டா, ஃபிஷர் எக்லிப்ஸ்டா, நியூமன் ஸ்டாகர்டான்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் இந்த எக்ஸாம்பிள் டேட்டாவே கொடுத்து நம்ம அதுக்கான மீனிங் கொடுத்துருக்கோம். நம்ம எக்லிப்ஸ்னால் வந்துட்டு உங்களுக்கு சேம் சைடில் இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குது, சேம் சைடில் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் அ சாகர் எக்லிப்ஸ்ட். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் 174 பார்த்தீங்கன்னா ஈஸி நோட்டேஷன்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல கொஷினில் பார்த்தீங்கன்னா ஈஸி நோட்டேஷனில் உங்களுக்கு தெரியும் ப்ரியாரிட்டி வச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கான கரஸ்பாண்டிங் நோட்ஸ் நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். நம்ம பேஜ் நம்பர் 112ல் பார்த்தீங்கன்னா ஈன்னு வரும்போது என்ன பண்ணணும், ஜீன்னு ஒன்று என்ன பண்ணணும். இ கொடுக்கணும்னா ப்ரியாரிட்டி குரூப்ஸ் வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும். ஜி நோட்டேஷன் கொடுக்கணும்னா ப்ரியாரிட்டி குரூப்ஸு சேம் சைட் ஆஃப் த டபுள் பாண்ட் இருக்கணும். எந்த இது சேம் சைட் ஆஃப் இறங்க டபுள் பாண்டை பொறுத்து. சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய கொஷினுக்கு வருவோம். நம்ம கொஷினில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி இங்கே ஒன்று இருக்குது. தென் இந்த பக்கம் சிசிஎல் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், இதுலேயும் ப்ரியாரிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தென் இந்த கேஸில் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஆப்வியஸ்லி இது வந்துட்டு ஒரு இசிசி கான்ஃபிகரேஷன் உள்ள ஒரு மாலிகுல் இது. ஸோ இதில் வந்துட்டு இசிசிங்கிறது தான் கரெக்டு. ஸோ நம்பரிங் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிக்கும் 1 2 3 4 5 6 7 வரும் உங்களுக்கு. அப்போ வந்துட்டு 2E 4Zன்னு வரணும் உங்களுக்கு ஆன்சரு. இங்கே 2E 4Z பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். அடுத்தது 126 கொஷின் வந்துட்டு இண்டக்டிவ் எஃபெக்ட் பற்றினது. இண்டக்டிவ் எஃபெக்ட் இன்வால்வ்ஸ் என்னதுன்னு சொல்லிட்டு இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆகிருக்கணும். ஓகே. ஸோ என்னென்ன எலக்ட்ரான்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருந்தால் அதை இண்டக்டிவ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அதில் வந்து சிக்மா எலக்ட்ரான்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 127 கொஷினு இது வந்து பார்த்திங்கன்னா இண்டக்டிவ் எஃபெக்டை காஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகே. மைனஸ் ஐ எஃபெக்ட். அடுத்தது 175 கொஷின். இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு அதோடைய ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி பற்றி கொஷின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கொஷினில் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு கைரல் கார்பன் இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? இது எல்லாத்துலேயுமே கைரல் கார்பன் இருக்குது. ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சரிங்களா?
அடுத்தது இதில் ஏதாவது மிரர் இமேஜஸ் இல்லை வந்துட்டு மீசோ காம்பவுண்ட் இருக்கான்னு பார்க்கணும். மீசோ காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னாக்கா மிரர் இமேஜஸை பொறுத்தவரையிலும் இது ரெண்டும் மிரர் இமேஜஸ். ஓகேங்களா? மீசோ காம்பவுண்டை பொறுத்தவரையிலும் இது மீசோ காம்பவுண்ட். ஓகேங்களா? இப்போ ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ரியாக்டிவ் கேட்டிருக்காங்க. ஆப்டிக்கல் ரியாக்டிவ் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே ஆப்டிக்கல் ரியாக்டிவ் தான் எக்ஸப்ட் ஃபார் திஸ் மீசோ காம்பவுண்ட். ஸோ ஆப்ஷன் ட்ரூ அபவுட் த ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் ஒன். ஸோ in the structure given below 159 question, in the structure given below which are the chiral carbon. chiral carbon வந்து ரொம்ப சிம்பிள். 4 பாண்டும் 4 டிஃப்ரெண்ட் ஆட்டமால் வந்துட்டு அட்டாச் ஆயிருந்ததுன்னா we call it as a chiral carbon இல்லைங்களா? இந்த கார்பனில் 3 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ திஸ் நாட் அ chiral carbon. இந்த கார்பனில் 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ திஸ் நாட் அ chiral carbon. இந்த கார்பனுக்கு 4 டிஃப்ரெண்ட் குரூப். ஸோ C3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இதோட யூனிட் 9ல் வந்த கொஷின்ஸ்லாம் முடிஞ்சது. நான் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா சில கொஷின்ஸ் டேட்டாவே வந்திருக்கும், சில கொஷின்ஸ்க்கான அந்த டிஸ்கிரிப்ஷன் தான் புக்கில் இருந்திருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் ஹேவ் ரிட்டன் வெல் இன் திஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் விஷ் யூ குட் லக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.